அங்கிருந்து ராமர் வர அதை பார்த்தா கருடன் மேலே எழுந்தருளி இருக்கும் நாராயணனை போல இருக்கு. அங்கிருந்து கிளம்பி வரா ராமர் வந்தா ராவணனுக்கு இந்த தேர்ல இருந்து அதை பாக்குறான். இவன் ஒருத்தன் இவனை தூக்கிட்டு ஆகலாம் அப்படின்னு பார்த்தான். எல்லா அம்மாவும் இவனுக்கு ஹனுமான் மேல வந்தது. 3 பானங்களை எடுத்தான், ஹனுமானுடைய நெத்தியில அடிச்சான். அடிச்சதும் அதை அங்கேந்து வந்து குத்தி ரத்த அருவி கொட்டுறது. ஆனா ஹனுமான் அப்படி ராமருடைய சரணங்களை பிடிச்சுட்டான், அசையாம நிக்கிறான். ராமர் இது ஹனுமானுக்கு கோபம் வரல, ராமருக்கு கோபம் வந்தது. குரோதஸ்ய வசமே இவான். குரோதம் ஆகாரயாமா இல்லையா, குரோதத்துக்கு வசமாயிட்டான் ராமர். ஏன் அப்படின்னா அது என் மேல ஏதாவது பண்ணா குரோதம் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம், என்னுடைய பக்தன் மேல பண்ணியிருப்பாரு, அதனால குரோதத்துக்கு வசமாயிட்டாரு. ராமனுடைய வேகம் அதுல ராமனும் ராவணனுக்கும் யுத்தம் ஆரம்பித்த அஸ்திரங்கள் மோதலுக்கு ராமர் அஸ்திரங்களை எடுக்க, ராவணன் பிரத்யஸ்திரங்கள் எடுக்க, ராவணன் அஸ்திரங்களை எடுக்க, ராமர் பிரத்யஸ்திரங்கள் எடுக்க, 2 பேருக்கும் அஸ்திரங்கள் மோத கடைசியா என்ன அப்படின்னா ராவனுடைய வேகம் தாங்க முடியல. ராவணனுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிட்டா ராவணன். அதுல என்னாச்சு அப்படின்னா மேல பானம் எடுக்கணும்னு ட்ரை பண்றதுக்குள்ள ராவனுடைய பானம் அங்கேயிருந்து வந்து ராவனுடைய பானத்தை கீழே தள்ளுறது. அடுத்த பானம் எடுக்கணும்னு அக்கன் ராவனுடைய பானம் கீழே தள்ளுறது, அடுத்த பானம் கீழே தள்ளுறது, அடுத்த பானம் கீழே தள்ளுறது. கடைசியா ராவணன் பானத்தை எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பானம் வந்தது, ராவனுடைய வில்ல 2ஆ உடைச்சு போட்டது. அடுத்த பானம் வந்தது, ராவனுடைய கொடியை கீழே தள்ளிட்டு அடுத்த ஆயுதத்தை எடுத்தா இன்னொரு பானம் வந்தது, அதை கீழே தள்ளிட்டு இன்னொரு ஆயுதத்தை எடுத்தா அதை கீழே தள்ளிட்டு மேல அந்த கொடை எல்லாத்தையும் கீழே தள்ளி அந்த சாரதியை கொய்தறிச்சு ரத்தத்தை துவம்சம் பண்ணி ராவணன் கீழே தள்ளினார். ராவணன் பூமியில நிக்கிறானா. அந்த ராமர் பார்த்து கடவுள் பண்ணிட்டு ராவனுடைய 10 தலையிலிருந்து 10 கீழே தள்ளி பிரத்தியம் பண்ணிட்டு கடைசியா ராவணனை பார்த்து என்னன்னா கச்சானு ஜானாமி ரணார்விதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிம் சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாஹி ரதி சதன்வி ததா பலம் த்ரக்ஷதி மே தஸ்தா. போயிட்டு வாப்பா, போ, போயிட்டு சீக்கிரம் வா, நாளைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சேனையும் கலப்பிண்டு வா அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்புறார். இப்படி அனுப்பிச்சா ராவணனுக்கு போறதுக்கே இல்லை. ஏன்னா ராவணன் புதுமுதுகு காட்டி ஓடினதே கிடையாதான் ராவணன். அந்த மாதிரி ராவணன் அப்படியே நிக்கிறான், எங்க கிளம்புறது அப்படின்னு. இதை பார்த்த ராமன் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு திரும்பிட்டான்.